இங்க ஒரு பெத்த அப்பாவே அவரோட பையனை யாருக்காவது தத்து கொடுத்தலாம் நினைக்கிறாரு. அதுக்காக ஒவ்வொரு குடும்பமா போய் அவங்கள பத்தி விசாரிச்சு அதுல யாருக்கிட்ட இவரோட பையனை கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இவர் தேடி போற குடும்பத்துல காசு நிறைய இருக்கு, ஆனா பையன் கூட நேரம் செலவழிக்க நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. சோ ரெண்டாவது ஒரு குடும்பத்தை பாக்குறாரு. அந்த குடும்பத்துல ஏற்கனவே வேற வேற ஊர்ல இருந்து பசங்களை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவனை 10ஓட 11 வளர்த்துருவாங்களோன்னு அவங்களையும் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. கடைசியில போன வீட்டுல ஒரே ஒரு லேடி மட்டும் தான் இருக்காங்க. அவங்க புருஷனையும் குழந்தையும் இழந்துட்டு ஏதாவது ஒரு உறவு கிடைக்காதான்னு தேடிட்டு இருக்காங்க. சோ அந்த இடம் தான் இவரோட பையனுக்கு சேஃப்னு முடிவு பண்ணி அவங்க கிட்டே கொடுத்தலாம்னு யோசிக்கிறாரு. அப்படி எதுக்காக பெத்த அப்பாவே அவரோட பையனை தத்து கொடுக்கறாருன்னா, இவர் தனியால தான் அந்த பையனை வளர்த்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட பெருசா காசு பணம் இல்லைனாலும் எங்க வேலைக்கு போனாலும் பையனையும் கூடவே தான் கூட்டிட்டு போறாரு. அப்படி இருக்க ஒரு நாள் இவருக்கு இருக்கிற வியாதியால இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாருன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. சோ இவருக்கு அப்புறம் இவரோட பையனை பார்த்துக்க யாரும் இல்லாதனால தத்து கொடுத்தலாம்னு முடிவெடுக்கிறாரு. அந்த பையனை விட்டு பிரிய போற கடைசி நாள் அவரோட ஆசை தீர அந்த பையன் கூட இருந்துட்டு அவங்க கிட்ட விட்டுட்டு போயிடுறாரு. அடுத்த கொஞ்ச நாள்லயே நிம்மதியா கண்ண மூடிடுறாரு.